இந்த பூரி பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்னா, முதல்ல எண்ணெய் பயங்கரமாக குடிக்குது இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறமா பூரியை உப்பலாகவே வராது, அப்படியே உப்பி அது வந்தாலும் எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே அது சுருங்கிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் முத்து முத்தான சூப்பர் டிப்ஸு இந்த எபிசோடில் இருக்குது. இந்த வீடியோவில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என் அன்பு வணக்கம். வாங்க நான் செஞ்சு காட்டுறேன். அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து டீ இலைகளில் தூள்களை எல்லாத்தையும் கரெக்டான ப்ரொப்போர்ஷன்ஸில் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி பண்ணது தான் எஸ்ஆர் நேச்சுரல் பிளெயின் டீ. ஃபைன் பிளெண்டட் ஆன ஒரு டீ. இப்போவே ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்க. 2 டம்ளர் கோதுமை மாவு நான் சேர்த்துக்கிறேன். அதோட நான் தேவையான உப்பையும் இதோட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் 1.5 டேபிள் ஸ்பூன் நான் ரவையும் சேர்த்துக்கிறேன். ரவை எதுக்குன்றது முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இது ஒரு முக்கியமான டிப்ஸு. ரவை எதுக்குன்னா, நல்ல உப்பி உங்கள் பூரி வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துன்னு வச்சுக்கோங்க, உடனே அது சுருங்கிடும். இந்த ரவை அந்த உப்புசமாக எவ்வளோ நேரம் ஆனாலும் அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்க்கறதுக்கான காரணம், எண்ணெய் ஊற்றினா தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, பூரியாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே ஒரு நல்ல ஃபேட் ஒன்று தேவை. அது ஜாஸ்தியாகவும் போயிடாமல் கம்மியாகவும் போயிடாமல் கரெக்டாக ஊற்றணும். பூரிக்கு டோ கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும், அப்போ தான் அது ஃப்ளஃபியாக வரும். ஆனால் ஃப்ளஃபியாக வந்துச்சு சாஃப்டாக இல்லைனாலும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு ஒரு 60% வாட்டர் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம 2 டம்ளர் போட்டிருக்கோம் இல்லையா இந்த கோதுமை மாவு, அதுக்கு நான் 1 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். பூரிக்கு 60% சொல்லிவிட்டு நீங்கள் 1 டம்ளர் தான் தண்ணி ஊற்றுறீங்க, அப்போ 50% தானே அப்படின்னு நினைக்கலாம். மாசும் இதோட மாசும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க மீடியம் சைஸு டம்ளரில் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோதுமை மாவு 100 கிராம் இருக்கும். அதே 1 டம்ளர் தண்ணியை நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா 150 ml வந்துடும். ஸோ அதனால் இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஸோ நீங்கள் இதை அப்படியே மெஷர் பண்ணிட்டு நீங்கள் ஊற்றி பார்த்தீங்கன்னா அதோட பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்களா அப்படியே வருது. கொஞ்சம் மாவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஊதுறோம். அந்த இது தான் நம்ம அழுத்தி இதோட சேர்த்து, ரொம்பலாம் அழுத்த தேவையில்லை, லேசாக அப்படியே உருட்டினாலே இதெல்லாம் ஒட்டிக்கும். ஸோ இதை தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும், சப்பாத்தி டோவோட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துட்டாலே இது பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லேசான ஈர துணியில் இதை போட்டு நான் மூடிக்க போகிறேன். ஏன்னா காஞ்சி போயிடக்கூடாது இல்லையா. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, கோதுமை மாவில் குளூட்டன்ற ப்ரோட்டீன் இருக்குது. அது ஆக்டிவேட் ஆகணுன்னா நம்ம கன்ஃபார்மாக 20 நிமிஷம் ஊற வைக்கணும். அது சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, பாஸ்தா பண்ணுறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் கன்ஃபார்மாக 20 மினிட்ஸ் ஊற வைக்கணும். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் பார்த்துறேன். இதை எடுத்து நான் பூரிக்கு சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இந்த லேயர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இது நல்லா சூப்பராக அந்த தண்ணி ஊற்றின தண்ணி பர்ஃபெக்டாக இருக்குது. அங்கங்கே ரவை இருக்கிறதையும் நம்ம அங்கங்கே சின்ன பீசஸாக நம்ம பார்க்க முடியுது இல்லையா. ஸோ இது சூப்பராக வரும். கொஞ்சமாக இதில் எண்ணெயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் அப்படியே இதை வச்சிடலாம். ஆயிலியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்களே ஆயில் ஊற்றுறீங்க அப்படின்னா, நம்ம சப்பாத்திலாம் தேய்க்கும்போது என்ன பண்ணுவோம், கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணி தானே நம்ம தேய்ப்போம். ஆனால் அதே மாதிரி இதுலேயும் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஒரு விஷயம் இருக்குது, உங்கள் ஆயில் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் செடிமெண்ட்டாக ஆயில் கீழே அது நல்லா ஃபார்ம் ஆகும். அதனால என்ன ஆகும், ஈஸியாக ஆயில் கரிஞ்சு போகும். அது இல்லாமல் பூரியோட டேஸ்ட்டும் பாதிக்கப்படும். நீங்களே அங்கங்கே பிளாக்காக இருக்கிறதையும் பார்க்க முடியும். இப்படி நீங்கள் பண்ணிட்டா நம்ம தேய்க்கிறதும் ஈஸி, பொரிச்சு எடுக்கிறதும் ரொம்பவும் ஈஸி. ரொம்ப சப்பாத்தி மாதிரி தின்னாக தேய்ச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு திக்குனஸ் இருக்கணும். அப்போ தான் அது நல்லா உப்பி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே போயிட்டு அப்படி மேலே வரும்போது லேசாக ஒரு ப்ரெஸ்ஸு, அது அப்படியே உப்ப ஆரம்பிக்கும். அந்த லேசாக எண்ணெய் அப்படியே கோரி ஊற்றணும்னா எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள்.